தமிழ்நாட்டின் கனிம வளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அதிரடி உத்தரவு அமல்படுத்தியிருக்காரு. அந்த உத்தரவு பாத்தீங்கன்னா தமிழக மக்களிடையே ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது ஏன் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம மிஸ்டர் பிரதாப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கல்குவாரிகளும் பாத்தீங்கன்னா அந்தந்த இடத்த பொறுத்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் கற்களை வெட்டி எடுக்கணும், சேஃப்டி மெஷர்ஸ்லாம் இந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா மத்திய அரசின் சியா கமிட்டி பாத்தீங்கன்னா ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அமல்படுத்தி இருக்கும். ஆனா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பாத்தீங்கன்னா எதுவுமே ஃபாலோ பண்றதில்ல அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கல்குவாரி பகுதியில இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இந்த கல்குவாரிகள் நடக்கிற இந்த முறைகேடுகளை பாத்தீங்கன்னா நிறைய விதமான மக்கள் கண்டிக்கிறாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அரசியல் செல்வாக்கும் பணபலம் ரவுடி பலம் இருக்கிறவங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அந்த கல்குவாரிக்கு எதிராக போராடக்கூடிய மக்களை பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான அளவுல அவங்க துன்பத்தை ஏற்படுத்துறாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த மனித உலகத்துல இருந்து அவங்க அனுப்பி விட்டுறாங்க. அவங்கள சாகடிச்சிடறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையை பாத்தீங்கன்னா இப்ப தமிழகத்துல ரொம்ப அதிக அளவுல இருக்கு. இதற்கு ஒரு சொல்யூஷனா பாத்தீங்கன்னா இப்ப தமிழகத்துல புதுசா பொறுப்பேற்றக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கனிம வளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காரு. அந்த ஆர்டர்ல அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா விதமான கல்குவாரையும் பாத்தீங்கன்னா ஆய்வு செய்யறீங்க. அந்த ஆய்வு பாத்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய கனிம வளத்துறையினர் ஆய்வை மேற்கொள்ளணும். அந்த ஆய்வுல நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுல ஸ்பெசிபிக்கா ஒரு ஒசூர் இந்த தர்மபுரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கல்குவாரி இருக்குன்னா அந்த கல்குவாரியில அனுமதிக்கப்பட்ட அளவு மட்டும்தான் கற்களை எடுக்கிறாங்களா அப்படிங்கறத ஆராய்ஞ்சு ஆய்வு செஞ்சு அந்த ரிப்போர்ட்டை எனக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கல்குவாரி இருக்குன்னா அந்த கல்குவாரி மானிட்டர் பண்றதுக்குனே பாத்தீங்கன்னா கண்காணிப்பு குழு இருக்கும். அந்த குழு பாத்தீங்கன்னா ப்ராப்பரா செயல்படுறாங்களா இல்லையா அப்படிங்கறதையும் எனக்கு டீட்டெயிலா ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு டி.கே. பிரபு சார் சொல்லியிருக்காரு. அது இல்லாம அந்த ஆய்வு மேற்கொள்ள அந்த துறையினர்கிட்ட அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தமிழகத்துல முழுவதும் இருக்கக்கூடிய கல்குவாரிகளை அனுமதி பட்ட அளவு மட்டும்தான் கற்கள் வெட்டி எடுக்கிறாங்களா அப்படின்னு ஆராயணும். அப்படி ஆராயும் போது பாத்தீங்கன்னா அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவு கற்களை வெட்டக்கூடிய கல்குவாரிகளை உடனடியாக மூடி அவங்களுக்கு அபராதம் விதிங்க அப்படின்ட்டு நேரடியாக ஒரு உத்தரவு கொடுத்திருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தின் கனிம வளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபுனுடைய இந்த செயல் தான் பாத்தீங்கன்னா தமிழக மக்களிடையே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த வீடியோ தொகுப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.